திருவள்ளூரை அடுத்த சேலை கிராமத்தைச் சேர்ந்தவர் சிவகாமி. இவர் திருவள்ளூர் நகராட்சிக்கு உட்பட்ட பெரியகுப்பம் பகுதி லால் பகதூர் சாஸ்திரி தெருவில் மீன் வியாபாரம் செய்து வருகிறார். மேலும் தன் குடும்ப சூழ்நிலையை எடுத்துச் சொல்லி அங்குள்ள குடியிருப்பு வாசிகளிடம் அனுமதி பெற்று மாலை நேரங்களில் மீன் வியாபாரம் செய்து வந்துள்ளார். இந்நிலையில் நேற்று மதியம் சுமார் 2:45 மணியளவில் 10,000 ரூபாய் மதிப்புள்ள நொய் மீன், பாறை, வாளை உள்ளிட்ட மீன்களை வைத்து வியாபாரம் செய்து கொண்டிருந்த போது அங்கு வந்த திமுக கவுன்சிலர் தனலட்சுமி இங்கு மீன் விற்கக்கூடாது என்ற தகராறில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. மேலும் தன்னிடம் மாமூல் கேட்டு திமுக கவுன்சிலர் கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் சிவகாமி கண்ணீர் மல்க கூறினார். இதுகுறித்து சிவகாமி காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. தனலட்சுமி ஆளும் கட்சியைச் சேர்ந்த கவுன்சிலர் என்பதால் போலீசார் அலட்சியம் காட்டுவதாக சிவகாமி வேதனை தெரிவித்தார். இந்த மாதிரி நான் காசிமேட்லேருந்து மீன் எடுத்துன்னு வந்துட்டு வியாபாரம் பண்ணின்னு இருக்கிறேன். நான் தெருமலை எடுத்துன்னு போகிறதுனால நான் எங்கள் ஊர் சேலை, நான் சேலை கிராமத்துலேருந்து வரேன். எங்கள் பெரிய குப்பத்தில் வந்துட்டு இந்த மாதிரி துளசி டேட்டில் அங்கே ஸ்டேஷன் பக்கத்தில் வச்சுருக்க கடை வச்சுன்ட்டு ஒரு அண்ணன் வந்துட்டு, ஏமா அவ்வளோ தூரம்லாம் தெருமலை எடுத்துன்னு போயிட்டுருக்கீங்க, எங்கள் வீட்டு இடம் கொஞ்சம் இருக்குது, அங்கே வச்சு விற்றுங்க, அது நீங்கன்னா 2 ஹவர் வியாபாரம் பண்ண போகிறீங்க, அவ்வளோ தூரம் தூக்கின்னு போகிறீங்களாமே நீங்கள், எனக்கு டெய்லி போகும்போது சொல்கிறாங்க, நீங்கள் இங்கே வந்து வியாபாரம் பண்ணுங்க சொன்னாங்க. அதனால் அந்த இடத்துல எடுத்துன்னு போயிட்டு வச்சுன்னு இருந்தேன். அந்த தெரு கவுன்சிலர் அம்மா தனலட்சுமி இது திமுக கவுன்சிலர் அம்மா வந்துட்டு என்னை வந்து பிரச்சனை பண்ணாங்க. இங்கே விற்கக்கூடாது, எடுக்கிறியா இல்லையா, எப்போ பாருங்க நான் சொல்லி இதோட 2-3 வாட்டி மாமூல் வந்து கேட்டுன்னு இருப்பாங்க போல, கடையெல்லாம் வாங்குறாங்க பொழுது எனக்கு தெரியாது. வீட்டில் வந்து என்னை கேட்கும் போது நான் ஏம்மா நான் இடத்துக்கு சொந்தக்காரன்னு சொல்லிட்டு நான் கடை போட்டிருக்கேன், நீ வந்து என்னை கேட்குறீங்களே அப்படின்னு சொன்னதுக்கு, அவனா பெரிய இது வாங்கூட்டி இடமா இதுக்கு வந்து கவர்மெண்ட் ரோடெல்லாம் நான் அவன் இதுன்ட்டு அவங்கள வந்து அந்த அண்ணன் திட்டினாங்க. ஏம்மா அவங்க இடம்னு சொல்லி தானே அவங்கள கேட்டு வச்சுருக்கேன், நீ வந்து சும்மா எப்போ பாரு எங்களை தகராறு பண்ணுறீங்கன்னு நாங்கள் கேட்டதுக்கு, நீனா பெரிய எங்கேருந்து வந்த நீ எந்த ஊர் எந்த ஜாதியிலேருந்து வந்து இங்கே வந்து மீன் வச்சுன்னுங்கிற, எங்கள் தெருவுலலாம் எங்களுக்கு தெரியாதா, விஐபி ரோடு நாங்கள் இருக்கிறதுக்கு எல்லாம் கவுச்சி சாப்பிட மாட்டோம், எதுவுமே இது பண்ண மாட்டோம், இந்த இடத்துல வந்து எந்த கடை வச்சுருக்குறோம் நான் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை வந்து மிரட்டினாங்க. அவங்க நான் ஏம்மா கொடுக்கணும், நான் தெரு வியாபாரம் பண்ணுறவங்க மாமூல் நான் ஏன் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டதுக்கு என்னை வந்து அடிச்சுட்டு கூடையெல்லாம் எடுத்து சூட்டி காவால் போட்டிட்டாங்க, காவா தண்ணியில், கழுவு நீர் தண்ணியில். இப்போ நான் அதனால் வந்துட்டு நேற்று மீன் வியாபாரம் விற்கல, இது 2 நாளாக பழப்பு போச்சு. இப்போ நான் ஃபைனான்ஸ் வாங்கிட்டு வியாபாரம் பண்ணுறேன். இப்போ நான் கவுன்சிலர் ஆஃபீஸ் இங்கே ஸ்டேஷனுக்கு வந்துட்டு கேஸ் கொடுத்தா அவங்க வந்து வாபீஸ் வாங்கிக்கோங்கன்னு அந்த தனலட்சுமி அம்மா வந்து இங்கே ஏதோ ஃபோனில் பேசிட்டு அவங்க வந்து இங்கே வாபீஸ் வாங்க சொல்கிறாங்க. நாங்கள் வாங்க மாட்டோன்னு கேட்டிருக்கோம், ஏதோ இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கலை.